ஜெபிக்கலாம் வாங்க. நாள் 5 ஜெப ஆராதனைக்கு வருகை தந்துள்ள உங்கள் யாவரையும் அன்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இத்தொழுகின் ஆரம்பத்திற்காக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் நல்ல பிதாவே, மனமகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த இந்த புதிய நாளின் அதிகாலை வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை எங்களுடைய வாழ்விலை தந்து அதற்காக உண்மை துதிக்கிறோம். நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த நாளானது எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்ததாக அமைந்து அது மூலமாக அநேக நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொண்டு நமக்கு நன்றிகளை செலுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. அதிகாலையிலே உங்களை துதிக்கும் துதியோடு ஆண்டவரே நாங்கள் எழுந்து நேரப்பட எங்களுடைய பணிகளிலே ஈடுபடுவதற்காக எங்களை தயார்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தாங்க. உலகின் ஆண்டவரை பிரச்சனைகள், வேதனைகள், நோய்வாய்களுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்து ரட்சித்து வழி நடத்துன தேவக்காக உங்களை துதிக்கிறோம்ப்பா. இனிமேலும் எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. எங்களுடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இவர்களை நேசு கிறிஸ்துவியாக வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் இணைந்து அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே என்ற பாடலை இணைந்து பாடுவோம். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் நேக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் நேக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லையெங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன்.
அபிஷேகத்தாலே நிரப்பும், ஆட்கொண்டு என்னை நடத்தும். அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தேன். அடுத்ததாக, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் என்ற பாடலில் இணைந்து பாடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 33 முடிய. யோவான் 16வது அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 33 முடிய. இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக் கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் உவமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார்.
என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்பவைகளே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். இந்த முழு ஊரடங்கின் நாள் 5 காலை வேளையிலே ஜப தியான வேளையிலே என்னோடு கூட காணொலி காட்சியின் வாயிலாக இணைந்திருக்கின்ற மக்கள் ஒருவரையும் அன்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தேவ ஆசீர்வாதமும் இறை சமாதானமும் உங்கள் அனைவரோடும் உங்கள் உலக வாழ் அனைத்தோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இன்றைய நாளிலும் கூட நமக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு எதுன்னு சொல்லி பார்த்தால் திடன் கொள்ளுங்கள். நாம் வாசிக்க கேட்ட யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்திலே இப்படியாக சொல்கிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நன்றாக பாருங்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்றைய காலத்திலே பார்க்கின்ற பொழுது நாம் கடைசியாக எதிர்பார்த்த அந்த 3-4 நாட்கள் நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்து அதன் வழியாக நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற குறைவுகள், நம் வாழ்விலே நாம் செய்து வருகின்ற தவறுகளை விட்டு விலகி என்னுடைய பாதத்திற்கு நேராக கடந்து வருவதற்கு நம்மை அவர் கரங்களில் அர்ப்பணிப்பதற்கேற்ற விதமாக நம்மை வழி நடத்தியது என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். அதே தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினம் என்ன வந்திருக்கிறது, திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள். எதிலே திடன் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இப்பொழுதும் இந்த உலக வாழ்வை பார்க்கின்ற பொழுது நமக்கு அநேக கஷ்டங்கள், வேதனைகள், இன்னல்கள் இருக்கின்றது. யாரும் இல்லை என்று சொல்லி மறுப்பு ஏதும் தெரிவிக்க முடியாது. அப்படித்தானே இந்த கஷ்ட காலங்களிலே இந்த உபத்திரவப்பட்டு தவித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நமக்கு என்ன வேண்டும், ஒரு ஆறுதல் வேண்டும், நமக்கு ஒரு ஜெயம் வேண்டும், நாம் திடன் கொள்ள வேண்டும். இந்த உபத்திரவங்களை பாருங்கள், உலக வாழ்விலே அநேக கஷ்டங்களை நமக்கு தருகிறது. அப்படித்தானே இல்லத்திற்குள்ளாக இருந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொன்ன காலங்கள் போய் இன்றைய தினத்திலே இல்லத்திற்குள் இருப்பது எவ்வளவு வேதனையான செயல் தெரியுமா என்று சொல்லி அனைவரும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த காலங்கள் எதற்காக, இந்த காலங்கள் நமக்கு தரப்பட்டிருப்பது எதற்காக? நம்முடைய வாழ்விலே நாம் செய்து வருகின்ற பாவங்களை விட்டு மனம் திரும்பி என்னுடைய சமூகத்திலே வருகின்ற பொழுது அநேக இன்னல்கள் நமக்கு வரும். அப்படித்தானே ஒரு மரத்தை பாருங்கள், உலகத்திலே வாழ்கின்ற வளர்ந்திருக்கின்ற ஒரு மரத்தை பாருங்கள், கனிதரும் மாமரம் நம்முடைய அருகில் இருந்து அதில் அநேக மாங்கனிகள் காய்த்திருந்தால் பழுத்து தொங்கி அந்த பழங்கள் அழகாக சுவையாக இருக்கிறதுன்னு சொன்னா நம்ம நினைச்சோம், அது எப்படியாவது பறிச்சு சாப்பிடணும்னு ஆசைப்போம். அப்படிதானே அதே போன்றுதான் நாம் கடவுளுக்குள்ளே வாழ்ந்து அநேக நன்மையின் கனிகளை நாம் என்ன செய்கிறோம், சுவைக்கின்ற பொழுது நம்முடைய கனிகளை நம்மிடத்திலிருந்து பறிக்கும் வண்ணமாக சாத்தான் நினைச்சுவான், அதை எப்படியாவது பறித்து விட வேண்டும், அந்த கனியை அவனிடத்திலிருந்து பறித்து நாம் பிடுங்கி எரிந்து போட வேண்டும் என்று சொல்லி முயற்சியை செய்வான். அதே போலத்தான் அந்த முயற்சிகளின் மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும், திறன் கொள்ள வேண்டும். அதற்காக இந்த காலங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த காலங்கள் எதற்காக என்று சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி இன்று வரைக்கும் நீங்கள் யோசித்துக் கொண்டுதானே இருக்கிறீர்கள். யாரும் யோசிக்காமல் இல்லை. கடந்த 4 நாட்கள் முடிந்தது, 3 நாட்கள் செய்தியை கேட்டோம். அந்த செய்தியின் மூலமாக உங்களுடைய வாழ்விலே உள்ள ஏதாவது குறைவுகளை நீங்கள் மாற்றி வைத்திருக்கிறீர்களா என்று யோசிச்சா எத்தனை பேர் மாற்றிருப்போம். ரொம்ப கஷ்டம். அப்படித்தானே எங்களால் முடியாது, நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றோம், ஆனால் எங்களால் மாற முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் சொல்வது எனக்கு தெரிகிறது. இதே போலத்தான் ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், திடன் கொண்டு வாழ வேண்டும். அப்படி திடன் கொள்கின்ற பொழுது அந்த வசனத்தை தொடர்ச்சி சொல்கிறது, நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் தான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாகத்தான் நினைச்சுகிறார், தன்னுடைய சீஷர்களுடனே கலந்து ஆலோசித்து அவர்களுடனே பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகளை தான் கடந்த 3 நாட்களில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் சொல்கிறார், நீங்கள் போகின்ற பொழுது நீ என்னை மறுதலிக்கும் காலங்கள் வரும், நான் இல்லை, நீங்க தனித்தனியே என்னை விட்டு நீங்கள் செல்கின்ற காலம் வரும் என்று சொல்லி என்ன செய்கிறார் இயேசு கிறிஸ்து. அதே காலங்களில் தான் நம்ம இந்த தினத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்துவ இல்லை என்று நாம் சொல்கின்ற காலங்கள் வந்திருக்கிறது. அந்த காலத்தில் தான் இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்ற பொழுது அநேக கஷ்டங்கள், வேதனைகள் வருகிறது. இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், திடன் கொண்டு உலகத்தை ஜெயித்து இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாம் மனுஷனும் உலகத்தின் பாடுகளை ஜெயிக்க வேண்டும். தினத்திலே காலத்தை எழுந்திருக்கோம், விடியகாலை கண்டு கொண்டாச்சு, அதிகாலையிலே எழுந்திருக்க துயில் எழும்பி காய்ந்து எழும்பியிருக்கின்ற நாம் நினைச்சுவோம். வாழ்விலே இருக்கின்ற கஷ்டங்கள் என்ன தெரிஞ்சுக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. எல்லாரும் ஒரு நாள் காலத்தை எழும்பும்போது இருப்பார், இன்னைக்கு காலத்தை நம்ம நினைச்சு போயிடும், இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டோம்,
இன்னைக்கு வேலைக்கு போக முடியாது, கையில காசு இல்ல, சாப்பாட்டுக்கு வேணும், இப்படி ஒவ்வொரு கஷ்டமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமே தவிர யாருமே இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்வின் தேவைகளை சந்தித்துக் கொள்வார் என்று சொல்லி நினைச்சல. இதுவரைக்கும் யார் பார்க்கல. இந்த தினத்துல நினைச்சோம், இந்த தினத்துல அதிகாலை வேலை இந்த செய்தியை கேட்டாச்சு. செய்தியை கேட்டப்ப நினைச்சோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. செய்தியை கேட்டது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் உலகத்தை ஜெயித்தவர், அவரிடம் நான் திறன் கொள்கின்ற பொழுது நானும் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி நாம் நினைச்சோம். அவரோடு கூட இணைந்து நம்முடைய வாழ்வை திறன் கொண்டு, உபத்திரவத்திலே திறன் கொண்டு இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து உலகத்தை வெல்வோம். தேவதாம் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் முழங்கால் படிட்டு, எந்த ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே என்ற பாடலை பாடி நாம் ஜெபத்திலே நாம் கூட இணைந்து இவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். எந்த ஜெப வேலை உம்மை தேடி வந்தேன் என்று பாடல். எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரும் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயவேண்டியும் பாதம் வந்தேன், சோராது ஜெபித்திட ஜெபாவி வரும் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயவேண்டியும் பாதம் வந்தேன், எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஜெப நிலையில் நிற்கின்ற, முழங்கால் படியிட்டு நிற்கின்ற நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே நம்முடைய வாழ்வையும் நம்மையும் அர்ப்பணிப்போமா, ஒப்படைப்போமா? நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? உலக வாழ்விலே எத்தனையோ இடர்கள், இன்னல்கள் வந்த பொழுதும் கூட இந்த வேளை வழியிலும் இந்நிமிடம் வரையிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தயவுக்காக அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க கடமைப்பட்டவர்களாக நாம் காணப்படுகின்றோம். எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை அற்பரும் பாவிகளும் தூசிகளுமாய் இருக்கிற நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ளவும், அவருடைய நாமத்தை நாம் புகழ்ந்து போற்றவும், அவரை நோக்கி நம்முடைய வாழ்வின் நன்மைகளுக்காக, தேவைகளுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்குமான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்தாரே. நம் அனைவரையும் இந்த காணொலி தொலைக்காட்சியின் வாயிலாக, இணையத்தின் வாயிலாக ஒருமனப்பட்டவர்களின் ஆவி உடையவர்களாக கூட்டி சேர்த்திருக்கிறாரே. அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றிகளை செலுத்துவோமா? மனதிலே எத்தனையோ போராட்டங்கள் மிகுந்த நிலைமையிலே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அடுத்த வேளையிலே என்னுடைய வாழ்வு எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? இந்த வேளையிலே என்னுடைய சமூகத்திலே கேளுங்கள், ஏசப்பா, என்னுடைய வாழ்வில் நான் எப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் விரும்புகிறீரோ அவைகளை உமக்கு சித்தமானால் என்னுடைய வாழ்விலே நான் பெற்றுக்கொள்ளவும், அதோடு கூட நாங்கள் இணைந்து எங்களுடைய குடும்பமாக உடைய நாமத்தை இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்தவும் எங்களை பலப்படுத்துங்க. எங்களை ஆட்சி தேற்றி ஆனவரே, நீங்கள் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்கன்னு சொல்லி இயேசுவின் கரங்களிலே நம்ம அர்ப்பணித்து கேட்போமா?
எத்தனையோ பேர் நோய்வாய்ப்பட்டு வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கின்ற காலங்கள். எனக்கு இந்த உபத்திரவங்கள், இந்த நோய் இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. ஆனால் மருத்துவமனைக்கு சென்றால் ஒருவேளை அந்த கொடிய கொடுந்தொற்று எனக்கு வந்து விடுமோ, அதனால் நான் இல்லத்திலே இருந்து போகின்ற வரைக்கும் போகட்டும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வாழ்கிறீர்களா? மிகவும் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். போகிற வரைக்கும் நம்முடைய வாழ்வு போவதற்காக நாம் வாழவில்லை. இருக்கின்ற காலம் வரையிலும் இயேசுவின் கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டு நாம் வாழ வேண்டும். எத்தனையோ இன்னல்கள் இருக்கலாம். குடும்பத்தின் பிள்ளைகளால் இன்னல்கள் இருக்கலாம். பெற்றோரால் பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் இருக்கலாம். பிள்ளைகளால் பெற்றோருக்கு உபத்திரவங்கள் இருக்கலாம். உறவினர்கள் இன்னுமாக உடன் வாழ்கின்ற மக்களால் பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் கூட உனக்கு தேவையான ஆறுதலையும் தேர்தலையும் தர வல்லவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய கரங்களிலே உன்னை அர்ப்பணிக்க நீ ஆயத்தமாக இருக்கின்றாயா? உன்னை இயேசுவின் கரங்களிலே ஒப்படைப்பதற்கு நீ தயாராக இருக்கின்றாயா? இயேசு கிறிஸ்து உன்னை அன்பாக அழைக்கிறாரே. நீ வா என்று சொல்லி அழைக்கிறாரே. இதோ வாசல் அண்டை நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் கூறுகிறார். இல்லத்தின் கதவு அல்ல, நம் இதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். இதயத்திலே அவருக்கு இடத்தை கொடுக்காமல் வேறு யாருக்கோ, வேறு சொந்தத்திற்கோ, பணத்திற்கோ நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? முன்னுரிமை கொடுத்து அவைகளை இல்லத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவைகளின் நிமித்தமாக நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் தர இயலாது. முழுமையான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் மகிழ்ச்சியும் தர வல்லவர் என் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்வின் தேவைகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த காலத்திலும் கூட இந்த கொடிய கொடுந்தொற்றான கொரோனா வைரஸின் தாக்கத்தினாலே இன்றளவும் அழிந்து கொண்டிருக்கிறவர்கள், பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் அநேகம் பேர் காணப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு விடுதலை பெற வேண்டும். அவர்களுடைய வாழ்விலும் ஒரு ஆசீர்வாதங்கள், நன்மைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சமூகத்திலே நாம் கேட்க வேண்டும். கருப்பு பூஞ்சை வகைகள் என்று சொல்லி அது ஒரு புறம் நோய்வாய்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நோய்களிலிருந்து ஒரு விடுதலை எங்களுக்கு தாங்க. உங்களுடைய தூதர்களை கொண்டு வேலைகளிட்டு எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க என்று சொல்லி என்னுடைய சமூகத்திலே நாம் என்னுடைய கரங்களே நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எத்தனையோ விதமான வேதனைகள் இருக்கிறது. மனதிலே நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளிலே காணப்படுகின்றோம். அதிகாலை வேளையிலே எழும்பி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மனதிலே எத்தனையோ இடர்கள், எத்தனையோ கஷ்டங்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. ஜெபம் செய்ய விடாமல் அவை தடுத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த பிரச்சனை இருக்கிறதே, என்னுடன் யாரும் பேச மாட்டிருக்கிறார்களே, என்னை தனியே புறம்பே ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயா? அவர்களை நீ பார்க்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய கரங்களிலே நீ உன்னை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறாயா? அன்பின் நல்ல பிதாவே, மனமகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த இந்த காலை பொழுதின் வேலைக்காக மீண்டும் ஒரு முறை கூட சமூகத்திலே வந்து இணைந்து ஜெபித்து உமக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம்ப்பா. இந்த நாளை உங்களுடைய வாழ்க்கையில தந்தீங்க. புதியதொரு நாளாக இந்த நாளை நாங்கள் அடித்து வைக்கவும், அநேக மகிழ்ச்சியும் சந்தோஷங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நீ வாய்ப்பை ஏற்படுத்தினதுக்காக உண்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் கூட ஜெபத்தில் என்னோடு கூட இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் பரத்துவாய் கட்டளிட்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம், சொல்ல முடியாத வேதனைகள், பிறரிடம் கலந்து ஆலோசிக்க முடியாத தவிப்புகள், பிரச்சனைகள் அநேகம் இருக்கலாம். தனிமைப்பட்டு கொண்டு இருக்கின்ற வேலைகள் அதிகம் இருக்கலாம். அந்த வேலைகளிலே தனிமைகள் எல்லாவற்றையும் அவர்களை விடுதலாக்கி பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. கொடும் தொற்றின் தாக்கத்தினாலே ஆண்டவரையும் முழு ஊரடங்கிலே இல்லத்திற்குள் அடைபட்டு கிடக்கின்ற நாங்கள் வாழ்வின் சந்தோஷங்களை நீர் எங்களுக்கு தந்த இந்த உலகத்திலே நாங்கள் சுற்றி திருந்து அநேக ஆசீர்வாதங்களையும் உடைய கரங்களிலிருந்து பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நீர் எங்களை வாழ்விலை மறுபடியும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் பாவிகள் தான், நாங்கள் செய்த அநேக தவறுகளை இழைத்திருக்கின்றோம். தவறுகளை எல்லாம் பாராதவராய், இந்த கஷ்டங்களை எல்லாம் எங்களை விட்டு விலக்கினவராய், எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை இந்த பரத்திலிருந்து ஈவாய் கட்டளையிட்டார்கள் வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்தில் ஜெபிக்கிறோம்.
அப்பா. இந்த காலை வேளையிலே இந்த புதிய நாளின் தொடக்கத்தை உடைய கரங்களை தந்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய கரங்களை தருகிறோம், ஏற்றுக்கொள்ளுங்க, வழங்குங்க. இரவு இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.